ரோயா வாடா, நல்ல ஒரு டீ போட்டு சாப்பிடுவோமா? இல்ல இங்க போட்டு சாப்பிட்டா அது நல்ல டீயா இருக்காது, நார டீயா தான் இருக்கும். வா கடைக்கு போவோம். தடியனே என்ன நாரட்டிங்கிற? உனக்கு நான் இது வரைக்கும் அப்படி வஞ்ச வச்சு டீ போட்டு கொடுத்துருப்பேனா? என்னன்னு இப்படி சொல்லிட்ட? இல்லடா கருவாயா, அன்னைக்கு நீ டீ போட்டு தரேன்னு உனக்கு மட்டும் பாலா ஊத்தி டீ போட்டுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் டீயை ஊத்தி அதுல தண்ணியை ஊத்தி கொண்டு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குடா. எப்படி இருந்தாலும் எனக்கு நீ நார டீயை தான் போட்டு கொண்டு வருவ. அதுக்குவா 2 பேரும் கடைக்கே போய் குடிச்சு விடுவோம். என்ன வா போவோம். நானும் வரேன் கடைக்கு. எனக்கும் ஒரு டீ 2 உளுந்த வடை வாங்கி கொடுங்க. இல்லைன்னா உங்க 2 பேத்தையும் இங்கேருந்து போக விட மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஏய் நீ எல்லாம் ஒன்றும் வர வேணாம். எங்க 2 பேத்துக்கு இடையில வராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். பேச்சாம வேலையை பார்த்துட்டு வீட்டில் கடடா. எப்போ பார்த்தாலும் எங்க கூட சேர்ந்து சுத்தணும்னு நினைக்காத. நாங்க தான் உடனே எங்க இதுக்குள்ளே சேர்த்துக்கிறது இல்லை. அப்புறம் என்ன? இன்னொரு தடவை வரேன்னு அடம் முடிச்சா காதை திருவி போட்டுருவேன் பார்த்துக்க. எங்க போனாலும் இனி யாரும் மதிக்கிறது இல்ல, செய்யறது இல்ல. நானும் மனுஷன் தானே, இன்னும் ஒரு மனுஷனை இப்படியா ட்ரீட் பண்றது? இவங்க 2 பேத்தையும் இப்படியே விட்டா என்னைய கீழே தட்டிடுவாங்க. இவங்க 2 பேத்தையும் முதல்ல எப்படியாச்சும் பிரிச்சே ஆகணுமே. என்ன டீ? அப்பா டீ நான் இதுலையா டீ நல்லா இஞ்சியை போட்டு நல்லா கொடுத்துருக்குறேன் அந்த ஆளு. டீ குடிக்கிறீங்களா? டீ இப்போ வரேன். நான் அவங்க 2 பேத்தையும் எப்படி பிரிக்கிறேன் பாருங்க. அண்ணா தடினா, நீ சொன்னது என்னமோ 100க்கு 100 நெசம் தெரியுமா? இந்த கருவாப்பையில நீங்க சொன்னேல ஓசியிலே ஏசியை போட பாக்குறியா, ஓசியிலே எச்ச டீ வாங்கி குடிக்கிறேன் எச்ச பையன் சொன்னேல, அது சரியாத்தான் இருக்குது. இவன் ஒரு எச்ச பையன் எச்ச டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, வெக்கம் இல்லாத பையன். ஏய் நான் எப்படா சொன்னேன் வீணா இப்படி பழைய சுமத்திக்கிட்டு இருக்காத? பாத்தியா எப்படி சொல்லிக்கிட்டு இருக்குன்னு? இந்த பையனை பத்தி அன்னைக்கு நீ என்னென்ன சொன்ன? இவன் சரியான பிசினாரி பையன், ஒரு நாள் டீ வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டான்னு சொன்னீல. அவன் முகரையில மூக்கு வலியது கூட தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறியான். இவன் ஒரு டீக்கு காசு கூட கொடுக்காத பிசினாரி பையன் சொல்லி திட்டுனேலன்னா இப்ப மறந்துட்டியா எல்லாத்தையும்? அட பாவி, உன்னை எவ்வளவு நம்பினே, என்னைய பார்த்து இப்படி கேவலமா பின்னாடி போய் பேசி வச்சிருக்கிறியா? உனக்கு என்ன தைரியம் தான் அப்படி பேசி வச்சிருப்ப? ஏடா தடிப்பையில, நானாடா உங்ககிட்ட எச்ச வாங்கி குடிக்க வந்தேன், நீயே தானே வந்து கூப்பிடுற? நீ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசாத. நீ மட்டும் தடின்னு அன்னைக்கு பேசலையா? இந்த ஆள் வயசுக்கு தகுந்த சவாசமே வச்சுக்க மாட்டேங்கிறியா? இவன் வயசு என்ன என் வயசு என்ன, ஏன் கூட சேர்ந்து சுத்த பாக்குறியா? அவனுக்கு எல்லாம் திரும்புதுன்னு நினப்பு அவனுக்கு அப்படின்னு சொன்னியா இல்லையா? அது மட்டும் இல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகாது, சீக்கிரம் கருமாறிதான் ஆகும் சொன்னியா இல்லையா? ஏலே நான் எப்பலாம் சொன்னேன்? ஐயோ அமைதியா வந்து தொலைலாம் தலை, கல்யாணம்னா கெட்ட கோவம் வந்துடும். என்ன சொல்லி வச்சுக்கிட்டு இருக்க லூச்சு பையல? இடா மலைமாடே, அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிற? கல்யாணம் நடக்காது கருமாதி நடக்கூட சொன்ன. உனியா இன்னைக்கு என்ன ஒண்ணு போறேன்னு மட்டும் பாடுறா. ஐயோ என்னால தாங்க முடியல, என்னவே அசிங்கமா பேசி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏய் நீ வாய முறா. நீ மட்டும் என்ன பேசுன? என்னைய பத்தி பின்னாடி பேசல. நான் எச்ச டீ குடிக்கிறேன்னு சொன்னேல, நீயா வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு எச்ச டீ நான் சொல்றேன். உன் டீ எச்ச தூப்பி கொடுக்குறேன், நீ குடிடா. இனி என் வாழ்க்கையில ஒரு சகவாசமே இருக்காது. வாழ்க்கையில உனக்கிட்ட என்னைக்கே நான் பேச மாட்டேன்டா. ஒரு டீ போடு. பாப்பா நீ எனக்கு எந்த டீ வாங்கி கூட அது வாங்கி கூட என்கிட்ட வருவேல, அன்னைக்கு வாயை பிடிச்சி தைச்சு வைக்கிறேன் பாரு. ஏய் நீ மட்டும் என்ன டீ குடிக்க வான்னு கூப்பிடு, அப்புறம் கல்யாணத்துக்கு என் கூட வந்து பேசுன்னு கூப்பிடு, அப்ப நான் வாயை தைச்சு வைக்கிறேன்டா. நீ வைக்கடா. இனிமேல் உனக்கு எனக்கு ஆகாது. கிளம்புடா முதக்கேட்டு. இனிமேல் இந்த பக்கத்தே உன்னை பார்க்க கூடாது. ரோயனா நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். அம்மா எனக்கு ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணி விடுறியா? இல்லை டுபாக்குர் பயலே, நீ தானே அந்த ஆட்டை அதை சொன்ன இதை சொன்னேன்னு என்ன சொன்ன? நான் அப்படிலாம் சொன்னேன், நீ பாத்தியா? என்ன தைரியம் தான் வேணும்னு ஏற்றி விட்டுருப்ப. உனக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. அந்த ஆள் மட்டும் உனக்கு சொல்லியிருந்தானா இந்த கடைக்காரன் நாளைக்கு போயிலே பார்த்துட்டு போய் என்ன சொல்லுவியான்? தடியே கருவாய் நீ இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கான்னு சொல்லுவியான். இப்போ நீயும் சொன்னதா சொன்னோம்னா நாளைக்கு போய் எப்படி பேச்சு போகும்? இந்த தடியன்னு கருவாயின்னு 2 பேத்துக்கு 2 பேச்சுக்கிட்டாங்க தானே வரும். அப்படி கிளம்புற வழியா பாருப்போ. இன்னும் அதுவும் நிக்கிறான்ல அந்த குட்ட பையன், அங்க ஒரு பொண்ணு இனியவே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இவன் என்ன தெரியுமா சொல்றியான்? அந்த பிள்ளை இவனதான் பாக்குதுன்னு சொல்றியான். அடடடா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையால? இது ஒரு பிரச்சனைன்னு வேற கூப்பிட்டு கிடக்குறீங்க. சரி இரு. தம்பி இங்க கொஞ்சம் திரும்பி பாரு. அட என்னேவானே, என்ன எதுக்குதான் கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. ஏப்பா தம்பி, அங்க இருக்கிற பிள்ளை இந்த குட்டி கருவாய் மேலதான் பாக்குதாம்ல, ஆனா நீ உன்னைத்தான் பாக்குன்னு சொல்லி வம்பளுத்துக்கிட்டு இருக்கியாமா? அந்த பிள்ளை இவனதான் பாக்குறேன், விட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு வம்பளுத்துக்கிட்டு கிடக்குற? அண்ணா இல்லண்ணா, நீங்க வேணா அந்த பொண்ணை பார்த்துட்டே இருங்களே. அந்த பொண்ணு என்னையதான் பாக்குது, இவன் சும்மா அவனா பாக்குதுன்னு சீன் போட்டுக்கிறியான். ஏய் யாரடா சீன்னு சொல்றான்? அந்த பிள்ளை என்னையதான் பாக்குது, வேணா உத்து பாரு நல்லா. அடடடா, இப்ப அந்த பிள்ளை யாரை பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. அந்த பிள்ளையவே கூப்பிட்டு நான் கேட்டு போடுறேன். ஏ பாப்பாவ் கொஞ்சம் இங்க வாமா.
என்னங்கண்ணா என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க சீக்கிரம் சொல்லுங்க. ஏ பாப்பா, காலையில இருந்து இந்த ரெண்டு பயல்களும் அடிச்சுக்கிட்டு கிடைக்கிறாங்க உன்னால. நீ இந்த குட்டி கருவாயன் பையல பாத்தியா, இல்ல அங்க நிக்கிறான்ல ரோஸ் கலர் பண்ணி அவனை பாத்தியா? யார பார்த்தேன்னு சொல்லிட்டா இங்க ரெண்டு பேத்துக்கு அதுல ஒரு சந்தோஷம் பாத்துக்க. கொஞ்சம் சொல்லிரு பாப்பா. நீ என் கூச்சப்படுற, என்னையெல்லாம் மாத்தின்னு தைரியமா சொல்லு புள்ள. அட இவங்க ரெண்டு பேரையும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல, இப்பதான் நீங்க சொல்லியே பாக்குறேன். நான் காலையில இருந்து இவங்க ரெண்டு பேத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தேனா, இவங்க ரெண்டு பேத்தையும் நான் பார்க்க கிடையாது, பின்னாடி இருக்க மரத்தை தான் பார்த்தேங்க. என்னது ரெண்டு பேத்தையுமே பார்க்கலையா? அப்போ உனக்கு மாறுகண்ணா? ஐயோ அதனாலதான் பாக்குற மாதிரி இருந்திருக்குது. நானும் ரொம்ப ஆச்சப்பட்டு விட்டேன், இந்த பிள்ளை என்னையதான் பாக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னையெல்லாம் எவ பார்க்க மாட்டா, இந்த பிள்ளை பாக்குதுன்னு சந்தோஷப்பட்டேனே. ஏங்க எனக்கு மாறுகண்ணு, நான் ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தரை பாக்குற மாதிரி தான் இருக்கும், அதுக்காக நான் உங்களை பாக்குறேன்னு அர்த்தமா? பேசாம போங்க, ஏன் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய் போங்களே ரெண்டு பேரு, இது ஒரு பிரச்சனை தூக்கிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைக்கு மாறு என்னமா உங்க ரெண்டு பேத்தையும் பார்க்க காலைல இருந்து உட்காந்து சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. கிளம்புங்களா முத. வாங்க மக்களே வாங்க, நம்ம கிராமத்துக்குள்ள போட்டி ஆரம்பிக்க போகுது. மீன் சாப்பிட்ற போட்டி, யார் வேணாலும் கலந்துக்கலாம். வாங்க வாங்கம்மா. ஒரு மண்டையில் இருந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்திக்கும் போது பேச முடியவில்லையே. ஏய் குட்டி கருவாயா, வந்தேன்னு வச்சுக்க, இந்த கமெண்ட் உனக்கு இந்த தேவையால? இவன் மூஞ்சிலெல்லாம் முடிக்கணும்னு நான் போட்டி தான் வந்திருக்கிறேன். ஏய் என்ன போட்டின்னு சொல்லு, போட்டியை சொன்னாதான் நான் கலந்துக்க முடியும், சீக்கிரம் சொல்லியா. இது என்ன போட்டின்னு சொல்றேன்? இங்க இருக்கு பாத்தியா, ஜிலேபி மீன் பொரிச்சு வச்சிருக்கிறேன், அதுல ஒரு மீன் தருவேன். 3 நிமிஷத்துக்குள்ள அந்த மீனை ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கணும். அப்படி மட்டும் முடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ மீன் இலவசமா தருவேன். இதா இருக்கு பாத்தீங்களா, எடுத்துட்டு போய்க்கலாம். அப்படி தோத்து போட்டீங்கன்னா அந்த 2 கிலோ மீனுக்கான காசுமே என்கிட்ட திரும்பி கொடுத்துடணும், புரியுதா? நீங்க ஜெயிச்சா 2 கிலோ மீன் உங்களுக்கு, நீங்க தோத்தா 2 கிலோ மீன் காசு எனக்கு. போட்டிக்கு நான் தயாரா இருக்கிறேன். எந்த பயந்தோக்களி பயலாதீங்க இருந்தானா அவனா இப்பயே ஓட சொல்லிருங்க, இல்லைன்னா தோத்துட்டு அசிங்கப்பட்டு போவானுங்க. நானும் தயாரா தான் இருக்கிறேன். சரி அப்ப உட்காந்து சாப்பிட ஆரம்பிங்க. டைம் ஸ்டார்ட் நவ். ஐயோ என்னது இது, மீனா இல்ல முள்ளு கடன் தெரியலையே, வெறும் முள்ளா போட்டு வச்சிருக்கிறியா, இது எப்படா சாப்பிட்டு தொலைக்கிறது தெரியலையே. நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பிடுற மாதிரி இல்ல, இப்படி தோக்கதான் போறீங்களா? தோத்தாங்களே போயிலுங்களா, நான் கிளம்புறேன். அவ்வளவுதான், டே முடிஞ்சிச்சு. மீன் துண்டு அப்படியே வச்சுட்டு எதிர்க்க. 2 பேருமே ஒண்ணுமே சாப்பிடல, மீன் துண்டு அப்படியே இருக்குது. லூசு பயிலுங்களா, 2 பேருமே இந்த மீனுக்கான காசை கொடுத்துட்டு போங்க. அது மட்டும் இல்ல, 2 கிலோ மீனுக்கான காசையும் கொடுத்துட்டு போகணும் பாத்துக்க. நீ 2 கிலோ, அவன் 2 கிலோ கொடுத்துட்டு போங்க. அடா பொறுப்பா போட்டியில நானும் இருக்கிறேன், என்னையும் சேர்த்துக்கங்க. ஒன்னும் சேர்த்துக்கணுமா? சரி சரி, போட்டியோட நிபந்தனைலாம் உனக்கு தெரியும் தானே? உட்காந்து சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆள் வேணுமே. ஏப்பா தம்பிங்களா, நீங்க யாராவது உட்காந்து சாப்பிடுங்க 2 பேர்ல. எதுக்கு நான் திரும்ப உட்காந்து 4 கிலோ மீனுக்கு காசு கொடுத்துட்டு போறதுக்கா? நான் வரல சாமி. சரிப்பா, இதுக்கு முன்னாடி கூட நீங்க 2 கிலோ மீன் தான் உனக்கு ஃப்ரீன்னு சொன்னேன். ஆனா இப்ப மட்டும் நீ போட்டியில ஜெயிச்சு வச்சுக்கவே 6 கிலோ மீன் உனக்கு ஃப்ரீ பாத்துக்க. உனக்கு நம்பிக்கை இருந்தா வந்து உட்காரு. அப்படி நீ தோத்துட்டேன்னா 6 கிலோ மீனுக்கான காசையும் நீ கொடுத்துடணும், சரியா? போட்டியா இருக்கட்டும், வந்து உட்காரியா? டே கருவாயா, இங்கதான் நம்ம சண்டை போடாம சேர்ந்து விளாடணும் பாத்துக்க. நீ போட்டிக்கு சரின்னு சொல்லு, மத்ததெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், என்ன சொல்ற? அட இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்குது. ஆமாம்மா, நம்ம சண்டை போட்டா வேலைக்கே ஆகாது. இன்னைக்கு எப்படியாச்சும் காசை வாங்கி ஆகணும். சரி வா உட்காந்துக்குவா. சரி உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க. போட்டி ஆரம்பிக்கட்டும். டோம் டோம். இதோட கருவாயா, சீக்கிரம் நல்லா முள்ளெல்லாம் எடுத்து கொடுக்குறேன், வேகமா சாப்பிட்டுருன்னு. அப்பதான் நம்ம இந்த போட்டியில ஜெயிக்க முடியும். 3 நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு சாப்பிட்டு முடிச்சிட்டு வேகமா அண்ணன் ஒரு முள்ளு கூட எல்லாம் எடுத்து வைக்கிறேன். இந்த சாப்பிடு. என்ன நடந்துகிட்டு இருக்குது? என்ன நீ முள்ளெல்லாம் பிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? நான் எப்படி அவன் தானே முள்ளெல்லாம் பிச்சு சாப்பிடணும், நீ பிச்சு கொடுத்துட்டு இருக்க? அட யார் பிச்சு கொடுத்தா என்ன, உனக்கு மீனை தானே சாப்பிடணும், அவ்வளவுதானே. மீன் சாப்பிட்டா போட்டியில ஜெயிச்சு தானே சொன்னேன். இப்ப யார் பிச்சு கொடுத்தா என்ன, நான் முள்ள தானே பிச்சு கொடுக்குறேன். உனக்கு என்ன, பேசாட்டு நில்ற. அவ்வளவுதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்பப்பா தடின்னு நீ சொன்னதுதான் சரி. நம்ம நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். நீ முள்ள பிச்சு கொடுக்குறேன்னு சொன்னில, அதுதான் சரியான முடிவு. நான் லபக்குன்னு வாயில போறதுக்கு நேரம் எனக்கு சரியா இருந்துச்சு, நீ முள்ள பிக்கிறதுக்கு சரியா இருந்துச்சு. 2 பேரும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம்ல. என்னது இது, இதெல்லாம் போகாட்டும். என்ன நீங்க 2 பேரும் ஒன்னா எப்படி விளையாட முடியும்? நீங்க ஆளுக்கு முள்ள பிரிச்சு குடிப்பீங்க, இவன் உட்காந்து சாப்பிடுவோனா? இது போட்டி அதுக்கு பேரு? அதெல்லாம் முடியாது. நீ மீன் சாப்பிட சொன்னா போட்டியில நாங்க ஜெயிச்சிட்டோம். ஒழுங்கா 6 கிலோ மீன் எடுறா. ஆளுகளை பாரு, எங்கள்கிட்ட வச்சுக்கிறியா? ஒழுங்கா எடுத்து கொடு. அந்த தைரியம் இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம். ஏப்பா போட்டியில ஜெயிச்சு போட்டேன், சீக்கிரம் 2 கிலோ மீனை கொடு. ஏப்பா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு, சீக்கிரம் எடுப்பா 2 கிலோ மீன் எடு. ஏண்டோ வந்தவே போட்டியில ஜெயிச்சு பரிசையை வாங்கிட்டு போயிட்டா, இப்பதான் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வர. போடா, நானே 6 கிலோ மீன் போச்சிருக்க அவளையில உட்காந்து இருக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.